சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். குட்பேடகில் வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்டில் தான் இப்போ இந்த படம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 days கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 crores 5 lakh வரைக்கும் நமக்கு இல்லை. ஸ்ரீலங்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 crores மேலே உள்ள கலெக்ஷன் சார். அதுவும் ஹையஸ்ட் கலெக்ஷனாக பார்க்கப்படுது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நல்ல ரெவன்யூ இருக்குது. ஸோ ரஜினி சாருக்கு இருந்த மோசம் எடுத்து இப்போ அஜித் சாருக்கு 500. அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா 2024-25 அமரன் படமும் அஜித் நடித்த குட் பேட் அகிலி படம் தான் எங்களுக்கு ப்ராஃபிட் படம். அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் இருக்குது. வேறு எந்த படம் ரிசல்ட் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாமே அந்த ஹீரோவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அஜித் விசஸ் விஜய் அப்படிங்கிற காம்படிஷன் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது. அந்த வகையில் தான் வந்து சச்சின்மே ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 20 years பிஃபோர் வந்த படம். அதுவும் இப்போ ரிலீஸ் ஆக நல்ல கலெக்ஷன் தான். கிட்டத்தட்ட தமிழில் மட்டுமே வந்து ஒரு 6 crores மேலே கலெக்ஷன் ஆகிருக்கு. உங்களுக்கு கில்லிக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் கிட்டத்தட்ட 2 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே. வேணுன்னே பிளான் பண்ணி தான் ஜிபியூக்கு அந்த கிளாஷுக்காக தான் வந்து நிறைய பேர் சச்சின் படத்தை இறக்குனாங்கன்னு. குட் பேட் அகிலி நல்லா போயிட்டு இருக்கிறத வச்சுட்டு தானு சார் கூட தள்ளி ரீலீஸ் பண்ணியிருக்கலாம். சரி கொஞ்சம் மோத விட்டு பார்ப்போமே அப்படின்னு கூட ஒரு ஐடியா. எங்க பார்த்தாலும் தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உண்மையாவே கமல் அண்ட் எஸ்டிஆர் இவங்க 2 பேரையும் இந்த படத்துல நம்ம என்ன மாதிரியான கோணத்துல பார்க்க போறோம், இந்த படம் எப்படி இருக்க போகுது சார்? எஸ்டிஆர் ரொம்ப அழகுபடுத்தி பார்த்துருக்கு நம்ம கமல். கமலுக்கும் சிம்புவுக்கும் இந்த டீம்ஸ் சரியில்லை. சிம்பு பண்ண சீன்ஸ் எல்லாம் வந்து கமல் வந்து எடிட் பண்ணி தூக்க சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வேற ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே கிடையாது. கமலே பார்த்துட்டு வந்து எஸ்டிஆர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கமலுக்கு என்ன அந்த சீன் இம்பேக்ட் கொடுத்துருக்காரு மணிரத்னம் சார், அதே அளவுக்கு இந்த எஸ்டிஆர் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஈவனாக வர்றாங்க. நிறைய பேர் வந்து கேட்ட வச்சுன்னா சிம்பு 5 மணிக்கு எங்கே போகிறாரு, 9 மணிக்கு தான் போவார் அவர் அப்படின்னு அங்கேயே பேசப்பட்டுச்சு. ஆனால் சிம்பு மேக்கப்போட 5 மணிக்கு இப்போ சேர்பட்டு உட்காந்துருக்காரு. மணிரத்னம் சார் கூட கொஞ்சம் 6-6:30 வந்திருக்காரு. சிம்பு போய் உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி இந்த தக் லைஃப் நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது சிம்பு மட்டும்தான் மனசில் நிற்பாங்க. அப்படி ஒரு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வியூ இருக்குது. நம்ம வந்து ரொம்ப உடைக்க வேணாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஆதன் சினிமாவர்ஸ்க்கு ஷாம்லாவோட ஒரு பெரிய வணக்கம். எப்பயுமே ஆதன் சினிமாவில் ரொம்பவே ஸ்பெஷலாக நிறைய கெஸ்ட்டை வந்து நம்ம மீட் பண்ணுவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த சினிமாவை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கொஞ்சம் ஒரு 10 days பேக் அப்படின்னா டாக் ஆஃப் த டவுனா ஜிபியூ இருந்தது. முக்கியமாக இந்த படம் ரிலீஸ் ஆகி 9 நாளில் ஆல்மோஸ்ட் 200 கோடியை கலெக்ட் பண்ணியிருந்ததுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்மளுமே பேசியிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் ஃபஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு 150 கோடி அடிச்சிடுறாரு சார். ஆனால் ஜிபியூ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 9 நாளில் தான் 200 கோடி அடிச்சிருக்கு. இதை எங்களுக்கெல்லாம் இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும். உங்களோட பார்வையில் இந்த குட் பேட் அகிலியோட வசூல் எப்படி இருக்குது சார்? இல்லை நல்ல வசூல். அஜித் படத்தினுடைய இதிலே பார்த்தீங்கன்னா குட் பேடுடைய ரிசல்ட் ஓப்பனிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பட்டு டோட்டலாக ஓவரால் வேர்ல்டு வைட் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கலெக்ஷனும் சரி ரிப்போர்ட்டும் சரி அவருக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்த படம் குட் பேட் அகிலி தான். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டாருக்கும் அவருடைய ஓப்பனிங் இருக்கும். அதை நம்ம பட் அவருடைய வந்து கம்பேர் பண்ணுறதுன்றதை தவிர்த்து இந்த படம் இந்த ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது, எங்களுடைய ஃபேன்ஸ் மெத்தட் பப்ளிக் ரிசல்ட் எப்படி இருக்குது, அதனுடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா குட் பேட் அகிலி வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்டில் தான் இப்போ இந்த படம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 days கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 crores 5 lakh வரைக்கும் நமக்கு வந்துருக்க ஒரு சார்ட் ஒன்று வந்திருக்குது. அப்ராடில் மட்டுமே உங்களுக்கு வந்து 57 crores 25 lakh வந்து நமக்கு டோட்டலாக கலெக்ஷன்ஸ். அது டோட்டலாக எல்லா சென்டர்லையுமே வந்து USA அண்ட் UK, மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஸோ துபாய் எல்லா சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 57 கோடி 20 லட்ச ரூபா கலெக்ஷன்ஸு. இல்லை ஸ்ரீலங்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 crores மேலே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ். அதுவும் ஹையஸ்ட் கலெக்ஷனாக பார்க்கப்படுது.
சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நல்ல ரெவன்யூ அது. ஸோ ரஜினி சாருக்கு இருந்த மோசம் எடுத்து இப்போ அஜித் சாருக்கு அங்கே ஒரு ஃபேன் ரொம்ப கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 144 கிட்ட நமக்கு கலெக்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் 10th 11th டேன்னு ஒரு கலெக்ஷன் அந்த 2 days கலெக்ஷன் இருக்குது. இப்போ நமக்கு ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 225 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு இது வரைக்குமே நமக்கு அதை. ஸோ இன்னும் டேஸ்க்கு வந்து படங்கள் எதுவுமே இல்லை இப்போ வரப்போகிற படங்களில். ஸோ இந்த டேஸும் வந்து அந்த படத்துக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது. இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் ஓனருடைய சங்க தலைவர் அவர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா 2024-25 அமரன் படமும் அஜித் நடித்த குட் பை அகிலி படம் தான் எங்களுக்கு ப்ராஃபிட் படம், அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டில் இருக்குது. வேறு எந்த படம் ரிசல்ட் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இதெல்லாமே அந்த ஹீரோவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ மற்றவர்கள் பேசுகிறதுக்கு அவர் பேச வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. பட் அவரே வந்து குட் பை அகிலியும் அமரன் மட்டும்தான் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. பட் இப்போ வரைக்குமே அதோடைய ரிசல்ட் நல்லா குட் பை அகிலி போய்ட்டுருக்கு. இப்போவும் எல்லா சென்டரும் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கர்நாடகாவிலலாம் நல்ல ரிசல்ட் அவருக்கு, கர்நாடகா ஆந்திரா எடுத்திங்கன்னா கேரளாவில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு. தமிழ்நாடு ஓவரால் கிட்டத்தட்ட 150 மேலே இப்போ கிராஸ் ஆகி ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு நானுமே அந்த விஷயத்தை பார்த்துருந்தேன். அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா கோட் படமுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருந்தோம். ஆனால் உண்மையாகவே இவர் சொன்ன மாதிரி அமரன் படமும் ஜிபியும் கொடுத்துருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் போன வருடங்கள் வெளியாக இருந்தது, வேட்டையனாக இருக்கட்டும், கோட், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருந்தது. அப்போ அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துருது இல்லை சார்? இல்லை, பொய் அப்படிங்கிறத விட என்னென்னா இந்த கலெக்ஷன்ஸில் பார்க்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் அஃபிஷியலாக வந்து அந்த பேனர் வந்து டிக்ளேர் பண்ணணும், இவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லணும். அதை கோட்டுக்கு வந்து நம்ம ஏஜிஎஸ் ஒரு அமௌண்ட்டை டிக்ளேர் பண்ணாங்க, உங்களுக்கு அஃபிஷியலாக பண்ணாங்க. பட் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா நீங்கள் ஓவராலாக சொல்கிறதுக்கும் பட் இதுதான் கலெக்ஷன் சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது நமக்கு. அதை பட் எல்லா படமே கலெக்ஷனில் ஆகணுங்கிறது தான் ஒட்டுமொத்த கருத்து அதுதான். பட் ஒவ்வொரு ஸ்டார் விலைக்கு ஒன்று இருக்குது. பட் இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு இந்த பிரகாரம் இருக்குது. அப்படிங்கும்போது அவர் ஒரு பொய்யான தகவலை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக தான் ஜிபியூ ரிலீஸ் ஆயிருந்தது. படம் ரிலீஸ் ஆனே ஒரு 9 நாளில் ஒரு நல்ல கலெக்ஷனையும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா அஜித் விசஸ் விஜய் அப்படிங்கிற காம்படிஷன் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறது. அந்த வகையில் தான் வந்து சச்சின்மே ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு புது படம் வந்ததுன்னா ஒரு 1 வீக் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிறதுல எந்த ஒரு இதுதானே அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான் சார். ஆனால் படம் ரீரிலீஸ் தான் ஆயிருக்கு. அடுத்து ஒரு 1 வீக்குமே ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக நிறைய இடங்களில் ஜிபியூ எடுத்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? சச்சினோட இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணம் இல்லை, அதாவது காரணங்கள் நம்ம எதையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. பட் அதாவது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஒரு படம் ஒரு வாரம் ஓடுங்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்காது. பட் அது ஹிட்டு, அதுக்கப்புறம் போகிறாங்க அடுத்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாம் போது தியேட்டர் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் இல்லையா. அப்போ ஓகே, இதுக்கு பதில் இதுக்கு ஒரு தியேட்டரை போடலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட இப்போ சச்சின் வந்து ரீரிலீஸில் 20 years பிஃபோர் வந்த படம், அதுவும் இப்போ ரிலீஸாக நல்ல கலெக்ஷன் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டுமே வந்து ஒரு 6 crores மேலே கலெக்ஷன் ஆகிருக்கு. உங்களுக்கு கில்லிக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் கிட்டத்தட்ட 2 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே புக் மை ஷோவில் ஆகிருக்கு உங்களுக்கு. அதை எப்போவுமே விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்குது, அதை வந்து மறுக்கவே முடியாது. அதை அவருக்கு ஃபேன்ஸும் சரி, அவர் படங்கள் எப்போயுமே ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சச்சின் ஒரு லவபிள் ஒரு மேட்டர் தான். அந்த மேட்டர் கில்லிக்கு அப்புறம் இது ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ கர்நாடகாவில் நல்ல கலெக்ஷன் ஆகிருக்கு. கேரளாவில் வந்து ஓரளவு படம் நல்ல கலெக்ஷன் சச்சின் படம் அது. பட் கர்நாடகாவில் நல்ல ரிசல்ட் கலெக்ஷன் இருக்குது அந்த படம். அதுதான் வந்து பெரியவில் பார்க்க போகிறது மாதிரி இருக்குது. 55 லட்சம் வந்து மேலே கலெக்ஷன்ஸ் அது. இதில் வந்து 6 crores உங்களுக்கு தமிழ்நாட்டில் இப்போவும் இந்த வீக் ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த கலெக்ஷன் அல்லும் கண்டிப்பாக. இப்போ எவ்வளோ எதிர்பார்க்கலாம் சார் சச்சின் படத்தோட ரீரிலீஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்? எப்படியும் எனக்கு பொறுத்த மட்டும் ஒரு 10 crores கிட்ட கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காங்க. அதுவே ஒரு புதுப்பட ரிலீஸ்க்கான உள்ள மேட்டர் தான் சொல்ல போனால். அது அப்போது வேணுன்னே பிளான் பண்ணி தான் ஜிபியூக்கு அது அந்த கிளாஷுக்காக தான் வந்து நிறைய பேர் சச்சின் படத்தை இறக்குனாங்கன்னு சொல்கிறாங்க சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? மேபி அப்படி நம்ம வந்து நினைக்க முடியாது. இருந்தாலும் வந்து எப்போயுமே அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்குது. அஜித் படம் ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய தளபதி படம் ஒன்று வரட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு ஃபேன்ஸோட ஒரு கொண்டாட்டமாக ஒன்று இருந்தது. குட் பை அகிலி நல்லா போயிட்டுருக்கிறத வச்சுட்டு தானு சார் கூட தள்ளி ரீலீஸ் பண்ணியிருக்கலாம். சரி கொஞ்சம் மோத விட்டு பார்ப்போமே அப்படின்னு கூட ஒரு ஐடியாவில் அவர் ரிலீஸ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அஜித்துக்குள்ள அந்த ஒரு கிரேஸ், விஜய்க்குள்ள கிரேஸ் வந்து யார் நினைச்சாலுமே ஒன்றும் குறைக்க முடியாது. பட் இப்போ வந்து சச்சின் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு.
பேன் இண்டியா ஃபிலிம் அப்படிங்கிறதுல எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அஜித் அவர்கள் மட்டும் அதை பற்றி பெருசாக எந்த ஃபோக்கஸுமே இல்லாமல் முக்கியமாக வந்து ஒரு படத்துக்கான பட்ஜெட்ஸாக இருக்கட்டும், அந்த படத்தோட ப்ராஃபிட்டும் கோடிகளில் போகுது சார். ஆனால் அஜித்தோட படங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நிகழ்றது இல்லை அப்படின்ட்டு அஜித்தோட ஃபேன்ஸுக்குமே ஒரு கவலை இருக்குல்ல சார்? கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக என்ன பேன் ஆர்டிஸ்ட்டுங்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கிரேஸ் அதிகமாக இருக்கும். அந்தந்த ஸ்டேட்டில் வரும்போது அதனுடைய ரிசல்ட் வேறு மாதிரி நமக்கு ரொம்ப இருக்கும். குட் படைகளே பார்த்தீங்கன்னா இப்போ நார்த்தில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் கம்மி தான் அது, பட்டு தமிழில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிலிமில் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இது வரைக்கும் அவர் பண்ணலை. பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருப்பாங்க. அதாவது இந்த தெலுங்கில் சுனில் இருப்பார், மலையாளத்தில் டான் ஷாக்கோ இருந்தாங்க. ஸோ பட் இன்னும் பவர்ஃபுல்லாக ஒரு மெயின் ஒரு அமீர் கானோ, ஒரு ஷாருக் கானோ, ஒரு அல்லு அர்ஜுனுங்க மாதிரி அந்த கேரக்டரில் இன்னும் உள்ளே வரலை. மேபி அவர் நினைக்கல நானே ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட் அப்படின்னு கூட அஜித் நினச்சிருக்கலாம். பட் ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு எனக்கு ஒரு தகவல் வந்தது. கண்டிப்பாக சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மே 1ஆம் தேதி அன்னைக்கு அஜித் அவர்களோட பிறந்தநாள். அதையும் தாண்டி ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. நிறைய விதமான கருத்துக்களை சூர்யா அவர்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த ரெட்ரோ அப்படிங்கிற படம் எந்த வகையில் சூர்யா அவர்களோட கெரியரில் ஒரு இம்பார்ட்டண்டான படமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுங்கிறது தான் ஒரு விஷயம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட நிறைய தோல்விகளை கொடுத்துட்டார். எங்குவாங்கிற பெரிய ஒரு டிசாஸ்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க. பட் இந்த படம் தான் எதிர்பார்ப்பில் அதிகமாக இருக்குது. அது கார்த்திக் சுப்ராஜ் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. பட் அவருடைய ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும், படமும் நல்லா இருக்குங்கிறது தான் ஒட்டுமொத்த கருத்து. பட் ஆனால் ரெட்ரோ வந்தால் தான் தெரியும். பட் இதுவரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஹைப்புமே இல்லாமல் அப்படியே மைல்டாக டெட்டாக கிடைக்கும் அந்த படம். ஆனால் ஒரு பெரிய லெவல் ஆடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ட்ரெய்லர் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ட்ரெய்லர். பட் அந்த ட்ரெய்லரும் பெரிய அளவில் இல்லை. ஒருவேளை நமக்கு ட்ரெய்லரோ இதுவோ அந்த ஹைப் கொடுக்கல அப்படின்னா படம் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி சில படங்கள் அமைஞ்சிருக்கு. ட்ரெய்லர் ஒன்றுமே இல்லைமாங்க, படம் பார்த்தா ரொம்ப கிளாஸாக இருக்கும். அப்படி ஒருவேளை இந்த படம் ரெட்ரோ சூர்யாவுக்கு அமைஞ்சா மேபி ஒருவேளை நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி மே 1ஆம் தேதி சூர்யா படம் வருது. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித்துடைய ஒரு படம் ரீரிலீஸ் ஆகும்போது வேதாளம் வந்து போகிறதா ஒரு தகவல் ஒன்று வருது எனக்கு. மே 1ஆம் தேதி அஜித்துடைய அந்த படம் ரீரிலீஸ் ஆகுது வேதாளம். ஸோ இப்போ அது வந்ததுன்னா சூர்யாவுக்கு திரும்பி அது ஒரு ஷாக் நியூஸாக இருக்கும் கண்டிப்பாக. அதை பட் ரெட்ரோ சக்ஸஸ் ஆகணும், சூர்யா இந்த ஹிட்டை கொடுக்கணுங்கிறது தான் ஒரு கருத்து. ஏன்னா மிகப்பெரிய தோல்வியிலே கொடுத்துட்ருக்காரு. மேபி ஒருவேளை இந்த படம் ஏதாவது ரிசல்ட் வேறு மாதிரி வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை அவருக்கு. ஆனால் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு கிளாஷ் வந்து சூர்யா கூட இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா விடாமுயற்சி வரும்போதுமே வந்து ரெட்ரோ வர்றதா இருந்தது. விடாமுயற்சி வருதுன்றதுனால தான் இவங்க டேட்டையே மாற்றி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ மறுபடியுமே வேதாளம் ரெட்ரோன்னு வந்ததுன்னா அது சூர்யாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபயராக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பேக் ஃபயரா? இல்லை கண்டிப்பாக அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் அவருக்கு. இன்கேஸ் வேதாளம் கன்ஃபார்மாக அது கன்ஃபார்மாக வருதுன்ற ஒரு தகவல் தான் எனக்கு வந்திருக்கு. மேபி ஒருவேளை வேதாளம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சூர்யாவுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான் அது. பட் அதை விட இந்த படம் நல்லா, ஏன்னா இப்போ வேதாளம் தெரியும் எல்லாம் பார்த்த படம், அது ரொம்ப பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. திரும்பி வந்து அது ஒரு கேங் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது. இந்த ரெட்ரோ வந்து அதை விட ஒரு ஸ்டெப்பில் அதிகமாக இருக்கணும். இருந்தால் அந்த ஓப்பனிங் நல்லாயிருக்கும் அவருக்கு. பட்டு சூர்யாவுக்கு இப்போ கொஞ்சம் என்னமோ தெரியல, ஒரு பேட் டைமானு தெரியல. அவங்க ஜோதியா வேறு அப்பப்போ இதை கிளறி விட்டுகிட்டே இருக்காங்க சூர்யாவை பற்றி. ஸோ அது ஒரு பெரிய மைனஸாக இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு. ரீசெண்டாக சிம்ரனுமே ஒரு மேடையில் வந்து ஒரு விஷயத்த பகிர்ந்துருந்தாங்க. இந்த மாதிரி ஆன்டி கேரக்டரில் நடிக்கிறேன்னு என்கிட்ட ஒருத்தவங்க பேசினாங்க. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் வந்து ஜோதிகா தான் வந்து சிம்ரன் கிட்ட அப்படி பேசியிருக்காங்கன்ற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது சார். உண்மையாகவே அங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததா சார்? இல்லை, சிம்ரன் பேசுனது மனசை வருத்தத்தக்கமான ஒரு விஷயத்தை பேசுனதால அவங்க அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பட்டு ஏஜ் ஆக ஒரு கேரக்டர் வச்சு அது மாறிக்கிட்டு போகிறதான முடியும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் ஆக்ட் பண்ணணும், அதான் ஆர்டிஸ்ட். இப்போ ஜோதியா கூட 36 வயதிலே சரி அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணாங்க. அப்புறம் நம்ம பாலா சார் ஒரு படம் பண்ணாங்க. எல்லாமே வித்தியாசமாக எடுத்தாங்க. அவங்க அந்த சாக்லேட் இது மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பண்ண முடியாது இல்லையா? அது தகுந்த மாதிரி சிம்ரன் மாறி மாறி வர்றாங்க. இப்போ குட் பேடையில் 4 சீன் வந்து நச்சுன்னு பண்ணிட்டு போனாங்க. ரஜினி சாருடைய காம்போவில் அந்த ஒரு படம் பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய கம்பேக் எனக்கு அப்படின்னாங்க. பட் ஒரு ஆர்டிஸ்ட்டுமே ஒருத்தரை வந்து பேசுகிறதுன்றது வந்து அவ்வளோ அது பார்டர் விட்டு கிராஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இது. அது சிம்ரனுடைய மனசு கஷ்டப்பட்டனால அந்த விஷயத்தை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. மேபி ஜோதியா பேசுகிற வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வெட்டுறதை. நீங்கள் ரெட்ரோ படத்தோட ட்ரைலர் பார்த்துருந்தீங்களா? ஆஸ் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு அந்த ட்ரைலர் எவ்வளோ பிடிச்சிருந்தது சார்? நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகுனீங்க? இல்லை, அவ்வளோ திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அதில். ஏன்னா அந்த எடிட்டிங் கட்ஸ் கூட வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்காக தான் அவர் கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. பட்டு அதாவது ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட் பேட் அகிலுடைய ட்ரெய்லர் தான் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் அந்த அளவுக்கு இருந்தது.
அந்த மேக்கிங் வீடியோ இப்போ ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது எப்பவுமே ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படியே அந்த 2 minutes வந்து அப்படியே என்ன சொல்லணும்னா பிரேக் அப்படியே பண்ண வைக்கணும் ஒரு மாதிரி. அப்போ தான் அந்த அவங்களுடைய அந்த ஃபஸ்ட் டே படத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். பட் ரெட்ரோ வந்து அப்படி மைல்டாக தான் இருக்குது உங்களுக்கு. அது அந்த அளவுக்கு சூர்யா ஃபேன்ஸும் சரி பப்ளிக்கும் சரி ஒரு இம்பேக்ட் படுத்தலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. எனக்கு வந்து அது ஆவரேஜ் தான் அது பார்க்கும்போது. பெரிய அளவில் அந்த ஒரு ஈர்ப்பை கொடுக்கல நமக்கு அது மேட்டர். நெக்ஸ்ட் வந்து ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடியே வந்து ரெட்ரோ ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் எந்த இடத்துலையுமே ரெட்ரோவை பற்றி அதிகமாக பரபரப்பு இல்லை சார். எங்கே பார்த்தாலும் தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உண்மையாகவே கமல் அண்ட் எஸ்டிஆர் இவங்க 2 பேரையும் இந்த படத்தில் நம்ம என்ன மாதிரியான கோணத்தில் பார்க்க போகிறோம்? இந்த படம் எப்படி இருக்க போகுது சார்? எஸ்டிஆர் ரொம்ப அழகுபடுத்தி பார்த்துருக்காரு நம்ம கமல். ஓ, கமலுக்கும் சிம்புவுக்கும் இந்த டேம்ஸ் சரியில்லை, சிம்பு பண்ண சீன்ஸ் எல்லாம் வந்து கமல் வந்து எடிட் பண்ணி தூக்க சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வேற ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கமலே பார்த்துட்டு வந்து எஸ்டிஆர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. பிரமாதமாக நீ பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதனுடைய எஃபெக்ட் தான் அன்றைக்கி ஒரு ஈவெண்ட்டில் அவர் நிறைய பேசின விஷயங்கள் கமல். அதை பட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் சிம்பு பெரிய அளவில் பேசப்படுவார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கெட்டப்பில் சிம்பு வர்றாரு. இதில் படத்தில் வந்து 3 கெட்டப்பில் வர்றாரு. ஒரு சின்ன சிம்பு வர்றாரு, மிடில் ஒன்று, நீங்கள் அன்றைக்கி பார்த்த சிம்பு தான் மிடில். இதுக்கப்புறம் ஒரு கெட்டப்பில் ஒன்று வர்றாரு. ஸோ 3 வித கெட்டப்பு சிம்பு வந்து வேறு வியூவில் காமிக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் கமலும் 3 கெட்டப்பில் வர்றாரு. கிட்டத்தட்ட கமலுக்கு என்ன அந்த சீன் இம்பேக்ட் கொடுத்துருக்காரு மணிரத்னம் சார், அதே அளவுக்கு இந்த எஸ்டிஆர் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் ஈவனாக வர்றாங்க. இந்த ட்ரெயின் ட்ராக் மாதிரி 2 பேரும் கமலும் சிம்புவும் டக்கு போட்டி தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து சிம்பு அசைத்திருக்கார். கமல் ரொம்ப பாராட்டியிருக்காரு படத்தில். அதை நீங்கள் படம் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வரும்போது சிம்பு மனசில் நிற்பார். எப்படி நீங்கள் இந்த விக்ரம் படத்தில் கமல் பார்த்துட்டு பிரமிச்சு போனோமோ இந்த மாதிரி இந்த ரோலக்ஸ் மாதிரியோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து பிரமிச்சிங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த தக் லைஃப் நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது சிம்பு மட்டும்தான் மனசில் நிற்பாருங்க. அப்படி ஒரு வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு வியூ இருக்குது. நம்ம வந்து ரொம்ப உடைக்க வேணாம், உடைச்சா சர்ப்ரைஸ் போயிடும். ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நான் வந்து கன்வே பண்ண விரும்புகிறேன். மணிரத்னம் சார் எப்பயுமே மார்னிங் வந்து ஒரு 5:05 ஷார்ட் வச்சுருவாங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன்லேயே அப்படி தான் வச்சு பிரபு கூட ஜெயராம் ஜோக் அடித்தார். அதில் சிம்புக்கு 5:30 மணிக்கு நீ வந்துருப்பான்னு சொல்லிட்டாங்க. அதை இப்போ நிறைய பேர் வந்து கேட்ட வச்சுருந்தா சிம்பு 5:30 மணிக்கு எங்கேயோ போகிறாரு, 9 மணிக்கு தான் போவார் அவர் அப்படின்னு அங்கேயே பேசப்பட்டு வச்சேன். ஆனால் சிம்பு மேக்கப்போட 5 மணிக்கு போய் சேரப்பட்டு உட்காந்துருக்காரு. மணிரத்னம் சார் கூட கொஞ்சம் 6:30 வந்திருக்காரு, சிம்பு போய் உட்காந்துருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு வந்து பெரிய மிராக்கிள் அப்படின்றது மாதிரி தான் ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சுருந்தாங்க. அவர் சிம்பு என்ன வந்து சொன்னாங்கன்னா, சில டைரக்டர்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது அவங்க அங்கே தான் வந்து ஷார்ட்டே பிரிக்கிறாங்க, அங்கே தான் சீனே சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறமேலு வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்துடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு ஹீரோவோ ஏதோ வந்து உட்காந்தாங்கன்னா ஷார்ட் போயிடணும். பட் அப்படி சில டைரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் மணி சார் அப்படி கிடையாது. அவர் வந்து பக்கம் வரும்போது எடிட்டிங் கட்ஸோடு தான் வந்து உட்காருவார். ஏன்னா நான் பத்திரிக்கையில் ஒர்க் பண்ணும்போது தளபதி படம் நான் வந்து நேரடியாக ரிப்போர்ட்டிங் போகும்போது ரஜினி சார் அண்டு இந்த மணிரத்னம் சார் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோன்னா ஒரு பேப்பர், அவருடைய கோ டைரக்டருக்கே வந்து என்ன சீன் தெரியாது. மணிரத்னம் சாருடைய கோ டைரக்டருக்கே அவர் மட்டும்தான் பார்ப்பார். பேப்பர்ஸ் வச்சுருப்பார், அங்கேயே ஃபுல்லாக ஷார்ட்டை வந்து ஃபுல்லாக பிரிச்சுருவார், அங்கேயே எடிட்டிங் பண்ணிடுவார். உங்களுக்கு இந்த ஷார்ட் நீங்கள் பின்னாடி எடிட்டருக்கு மோஸ்ட்லி வேலையே இருக்காது. படம் முடித்தோன்னே இங்கே பார்த்தா அப்படி எப்படியே இருக்கும், அப்படியே கட் பண்ணி தூக்கி வைக்கலாம் படத்தில். அப்படி தான் இந்த தக் லைஃப்பில் வந்து மணி சார் வந்து பேப்பரை எடிட் பண்ணி கரெக்டாக விஷுவல், இது ஷார்ட், இது சீன், இது நீங்கள் வந்து உட்காருங்க, பேசுங்க, பண்ணுங்க அப்படின்னு பிரிச்சுறாரு. அப்படிங்கும்போது ஒரு ஹீரோ போய் உட்காந்த உடனே ஷார்ட் ரெடியாக வருது. இப்போ மணி சார்ட்டை வந்து நம்ம வந்து வேலை அதிகமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னு அந்த பிரேக் பண்ணியிருக்காரு சிம்பு. 5 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப இன்வால்வோடு பண்ணியிருக்காரு. இந்த படம் முடிஞ்சு வெளில வந்தோடனே சிம்பு மனசில் நிற்கிறார். இல்லை சிம்புவுக்கும் த்ரிஷாவுக்கும் அழகான ஒரு எமிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் இன்னும் தனி ஒரு பார்த்த மாதிரி இதில் ஒரு நல்ல கம்பேக் இருக்குது. 2 பேருக்குமே இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதை. ஸோ த்ரிஷாவே ரொம்ப பாராட்டியிருக்காங்க. வேறு அதில் கமல் சிம்புவுடைய காம்போ இந்த படம் வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் பேசப்படும். கண்டிப்பாக சார். ஏன்னா எஸ்டிஆரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம நெகட்டிவாக கேள்விப்பட்டிருப்போம். 9 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வேணால் 11 மணிக்கு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலுமே இந்த படத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டுமே மணிரத்னத்தோட டைரக்ஷனில் எஸ்டிஆர் அவர்களை பார்க்க முடியுமா? முக்கியமாக என்ன கதாபாத்திரத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மணி சாருக்கு சிம்பு ரொம்ப பிடிச்சி போயிருக்குன்னு ஒரு விஷயத்தை வேறு கன்வே பண்ணியிருக்காரு சிம்புக்கிட்ட. உன்னை பற்றி வேறு மாதிரிலாம் விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் இதில் சிம்பு கொடுத்த அந்த இன்வால்மெண்ட்டு, அதாவது கௌதம் வாசுதேவன் மேனனுக்கு வந்தும் சிம்புக்கும் ஒரு நல்ல ஒரு காம்போ இருக்குது. இப்போ மணி சாருடைய காம்போவில் போகும்போது மணி சார் வந்து ரொம்ப சிம்புவை பாராட்டியிருக்காரு. கமலே வந்து மிரண்டு போயிருக்காராம்.
சிம்பு உன்னோட இன்வால்மெண்ட் இவ்வளோ இருக்கேப்பா, ஏன் வெளியில் டாக் இப்படி போகுது அப்படின்னு. ரெண்டா படம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய கரியரில் வேறு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். அவருடைய ட்ராவலிங்கே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பேசாதவர்கள்லாம் அப்படி சைலண்ட் ஆகிடுவாங்க, பேசுகிறவங்களும் எல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3 படத்தினோட அப்டேட் வந்து விரைவில் வரப்போகுது. இந்த தக் லைஃபுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 கண்ட்ரீஸ் வந்து ப்ரொமோஷனுக்கு போகிறாங்க. ஜூன் 5 ரிலீஸு, ஜூன் 4 வரைக்குமே ஷெடியூலில் பிரிச்சுட்டாங்களாம். ஸோ கமல் போகிறாரு, த்ரிஷா போகிறாங்க, சிம்பு போகிறாங்க. இங்கே மேஜராக ஃபஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் 3 சென்டரில் இங்கே ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் போகிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கு. இது அப்படியே போகணும், அப்ராட் போகிறாங்க. டோட்டலாக ஓவராலாக போய் எல்லாமே கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மணிஷாட்ட சொல்லியிருக்காங்களாம். பட் படமும் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார்.